ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைசி டைமண்ட் கட்ஸ் சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் இந்த கப்பில் மைதா போட்டிருக்கேன். அண்ட் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரம் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு எப்படி பிணைஞ்சு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சேம் அதே டைப்பில் நம்ம இதை நல்லா கலந்து டவ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மைதா மாவு வந்து நிறையா தண்ணி எடுத்துக்கிச்சுன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவில் தான் செய்யணும்னு இல்லை. இந்த மைதா மாவுக்கு பதிலாக நம்ம வீட் ஃப்ளோர், அதாவது கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணும் சாஃப்டாக. இப்போது நம்ம கவுண்டர் டாப்லேயோ இல்லை சப்பாத்தி உருட்டுவோம் இல்லையா, அந்த கல்லில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே இதை போட்டு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்படி நீங்கள் தின்னாக ரோல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரோலிங் பென் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இதை நம்ம க்ராஸாக டைமண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கத்தியில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ராஸாக அதுக்கு மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். பாக்ஸாக அந்த ஷேப்பில் போடாமல் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுங்கள். அதுதான் இந்த சிப்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்போது நான் க்ராஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும் பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் கட், அதுக்கடுத்து க்ராஸ் கட். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம சிப்ஸோட ஷேப். இப்போ இது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மொத்தமாகவும் போட்டுடலாம், இந்த மாதிரி சிங்கிளாகவும் போடலாம். மொத்தமாக போட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஒட்டிக்காது, தனித்தனியாக பிரிஞ்சுக்குவோம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம். பாருங்கள், போட்டோடனே எவ்வளோ நல்லா உப்பி வருதுன்னு. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா போட்டோடனே உங்களுக்கு கலர் மாறிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இது குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டக்குன்னு ஆகிடும், சீக்கிரமே பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்தது. உங்களுக்கு இதில் ஒரு எல்லோவிஷாக தெரியுது, பட் நல்லா கலர் வந்திருந்தது. வெறும் மிளகாத்தூள் மட்டும் போதும் கலர் கொடுக்க. ஆர்டிஃபிஷியலாக ஃபுட் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இதை பொரிச்சு இடும்போதே நல்லா கலக்கலன்னு சத்தம் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா போதும், இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் மற்றதையும் செஞ்சு கட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்த உடனே பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் தெரியும், கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் நல்லா உப்பி இருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் டைம் ஆக ஆக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சிப்ஸ் சாப்பிட நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.